தற்போது டாப் பைஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகபட்ச ஏலத்தொகைக்கு சென்றவர்களை குறித்த அந்த 10 பேருக்கு அடங்கிய பட்டியலை தற்போது நாம் பார்க்கலாம். நாம் சற்று முன்னதாக பிரேக்கிங் கொடுத்தது போல 25 கோடிக்கு ஒரு 25 லட்சம் கம்மி. அந்த வகையில் பார்த்தா 24.75 கோடிக்கு ஐபிஎல் வரலாற்றிலேயே மிக அதிகபட்ச ஏலத்தொகைக்கு கோரப்பட்டிருக்கிறார் மிச்சல் ஸ்டார்க் கொல்கத்தா அணியின் சார்பாக. அவரை அடுத்ததாக அதே ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பேட் கமின்ஸ் உலக கோப்பை தொடரில் வெற்றி நாயகனாக ஜொலித்த பேட் கமின்ஸ் அவரை ஹைதராபாத் 20.5 கோடிக்கு வாங்கியிருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக சென்னை டேரல் மிச்சலை வாங்கியிருக்கிறது 14 கோடிக்கு. நாம் வரிசையா ஒவ்வொருத்தராக பார்க்கலாம். பேட் கமின்ஸ் 20.5 கோடிக்கு ஹைதராபாத்தால் வாங்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அடுத்ததாக டேரல் மிச்சல் 14 கோடிக்கு நியூசிலாந்தை சேர்ந்த டேரல் மிச்சலை 14 கோடிக்கு சென்னை வாங்கியிருக்கிறது. அவருக்கு அடுத்தபடியாக பஞ்சாப் யாரை வாங்கியிருக்கிறார்? ஹர்ஷல் பட்டேல் மற்றும் ஒரு இந்திய அணியினுடைய சிறந்த பவுலர் 11.75 கோடிக்கு அவரை வாங்கியிருக்கிறது பஞ்சாப் அணி. ஆக முதலிருந்து பார்க்கலாம். 24.75 கோடிக்கு மிச்சல் ஸ்டார்க்கும், 20.5 கோடிக்கு பேட் கமின்ஸும், 14 கோடிக்கு டேரல் மிச்சல் சென்னையிலும், 11.75 கோடிக்கு ஹர்ஷல் பட்டேலை பஞ்சாப் அணி வாங்கியிருக்கின்றன. அதே போல அல்ஜாரி ஜோசப்பை பெங்களூரு 11.5 கோடிக்கு வாங்கியிருக்கிறது என்கின்ற அந்த டாப் 5 இருக்கக்கூடிய அந்த அணியினுடைய வீரர்களை பார்க்கின்றோம். எந்தெந்த அணி வாங்கியிருக்கு என்பதை பார்க்கின்றோம். ஹர்ஷல் பட்டேல் 11.75 கோடிக்கு பஞ்சாப் வாங்கியிருக்கிறது. அதே போல பெங்களூரு 11.5 கோடிக்கு அல்ஜாரி ஜோசப்பை வாங்கியிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். இவர்கள் தான் டாப் 5 இருக்கக்கூடியவர்கள். அடுத்த மற்றொரு 5 பேர் இருக்கிறார்கள். அந்த 5 பேருடைய அணியை பார்த்து விடலாம். இதற்கு முன்னதாக டாப் 5 அடுத்ததாக 6வது இடத்தில் இருப்பவர் ரோவன் பவல், ராஜஸ்தான் அணியை சேர்ந்தவர். அவர் 7.40 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். 7.4 கோடி அடுத்ததாக எடுக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அடுத்ததாக டிராவிஸ் ஹெட் ஹைதராபாத் அணி வாங்கியிருக்கிறது. ரோவன் பவலை ராஜஸ்தான் அணியும் டிராவிஸ் ஹெட் ஹைதராபாத் அணியும் வாங்கியிருக்கிறது 6.8 கோடிக்கு. அவருக்கு பிறகாக சிவம் மாவி பந்து வீச்சாளர், இந்திய அணியினுடைய பந்து வீச்சாளர் சிவம் மாவி 6.4 கோடிக்கு ஏலம் பெறப்பட்டிருக்கிறார் லக்னோ அணியால். டிராவிஸ் ஹெட் 6.8. ஆஸ்திரேலியாவுடைய சிம்ம சொப்பனமாக விளங்கியவர் டிராவிஸ் ஹெட். அடுத்ததாக ஹைதராபாத்தால் டிராவிஸ் ஹெட் பெறப்பட்டிருக்கிறார். அவருக்கு அடுத்ததாக தற்போது சிவம் மாவி லக்னோ அணியால் பெறப்பட்டிருக்கிறார் 6.4 கோடிக்கு ஏலம் பெறப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகாக பவுலர்கள் உமேஷ் யாதவ் குஜராத் அணியின் சார்பாக உமேஷ் யாதவ் பெறப்பட்டிருக்கிறார். அதற்கு பிறகாக ஜெரால் கோட்ஸி மும்பை அணி அவரை 5 கோடிக்கும், உமேஷ் யாதவை குஜராத் அணி 5.8 கோடிக்கும் ஏலம் பெறப்பட்டிருக்கிறார்கள். ஆக இந்த முறை பார்க்கின்ற போது அதிகபட்சமாக பவுலர்கள் தான் ஏலம் போயிருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. ரோவன் பவல் 7.4 கோடிக்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார் ராஜஸ்தானால். ஹைதராபாத்திற்கு டிராவிஸ் ஹெட் 6.8 கோடிக்கு ஏலம் எடுத்திருக்கிறது. சிவம் மாவி லக்னோவில் எடுக்கப்பட்டிருக்கிறார் 6.4 கோடிக்கு. அதே போல உமேஷ் யாதவ் குஜராத் அணியினால் எடுக்கப்பட்டிருக்கிறார் 5.8 கோடிக்கு. அதே போல ஜெரால் கோட்ஸி மும்பை அணிக்கு 5 கோடியில் ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் தான் டாப் 10 கெட்டர்ஸாக இருக்கிறார்கள். இதில் அதிகபட்சமாக பவுலர்கள் தான் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.